அடுத்ததாக போன் ஹெல்த். பொதுவாக வயசானாலே எலும்புகள்லாம் வீக் ஆகிடும். ஆனால் இந்த நூல்கோலில் அதிகமாக மேங்கனீஸ், கால்சியம், அயன் இருக்கிறதுனால இதை அடிக்கடி சாப்பிட்டா எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். நூல்கோலில் பொட்டாசியம், அயன், இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோகையை தடுக்க உதவுதுங்க. ஸோ அனிமிக்காக இருக்கிறவங்க நூல்கோலை சாப்பிட்லாம். ஓகேங்க, இதில் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, பக்க விளைவுகள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னதான் ஆரோக்கியத்தை அள்ளி கொடுத்தாலுமே எந்த உணவுகளாக இருந்தாலும் அளவோடு தாங்க சாப்பிட்ணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதிகமாக சாப்பிட்டா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. கேஸ், ப்ளோட்டிங், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் ஏற்படும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். வெயிட் குறைக்கிறதுலேருந்து பல நோய்களை தீர்க்கும் நூல்கோலோட மருத்துவ மகிமையை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேல் நூல்கோல் சாப்பிடாதவங்க விரும்பி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு